ஹெச்எஸ்எல் தமிழ்நாடு பிசி 2023 கேட்ட கொஷின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் வந்து பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட மிகப்பெரிய எண்ணெய் வயல்னு பார்த்தோம்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் தான். எண்ணெய் வயல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எடுக்கிற இடம் தான் வந்து எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்தியாவிலே மிகப்பெரிய எண்ணெய் வயல் மும்பை ஹை எண்ணெய் வயல். ஆப்ஷன் சி ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், 2023 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரோஹித் சர்மா தான் வந்து அதோட தலைவர். ஓகேங்களா. கேப்டன் வந்து ரோஹித் சர்மா. கோச் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி, ரோஹித் சர்மா தான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுத்துறை டேஷ் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா சேவை நோக்கத்தோட வந்து இருக்கிறது தான் பொதுத்துறை. இந்திய அரசு வந்து 51% வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பொதுத்துறைக்கு மட்டும். ஆப்ஷன் சி ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நைல் நதி ஆப்பிரிக்கார்களின் தந்தை என அழைக்கப்படுகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. நைல் நதி வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப நீளமான நதி தான் நைல் நதி. ஓகேங்களா. இதோட லென்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6650 கிலோமீட்டர் இதோட லென்த்து. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைஜீரியாவோட வாழ்வாதார நதி அப்படின்றது வந்து நைஜர் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பெனவே. ஸோ இந்த 2 நதிகள் தான் வந்து அங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஒன்று மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பருத்தி அப்படின்றது வந்து நமக்கு பிளான்ட்ல இருந்து வருது. ஸோ இது இயற்கை. நைலான் இது வந்து நமக்கு செயற்கை அப்படின்னு நமக்கே தெரியும். இது வந்து கெமிக்கல் வந்து ப்ராடக்ட்ஸ்னால வந்து இது கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா. முடி அப்படின்றது இப்போ நமக்கு நம்மளோட இப்போ விலங்குகள் இது எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இதுவும் வந்து நேச்சுரலான ஒரு திங் தான். இது வந்து செயற்கை கிடையாது. கம்பளி அப்படின்றது நமக்கே தெரியும், நம்ம செம்பரி ஆடிட்டு வருது. ஸோ அதனால இதுவும் வந்து நேச்சர் ப்ராடக்ட் தான். ஸோ இப்போ செயற்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நைலான் தான். இது நைலான் 66 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு நமக்கு துணிகள்ல இந்த மாதிரி இதுல யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆகாஷ், அக்னி, நாக் மற்றும் பிரமோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகின்றன. அவை என்ன அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏவுகணை அமைப்புகள். ஸோ நமக்கு வந்து இந்த பார்டர்ல இருக்க சீனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது இந்த ஏவுகணைகள். இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான ஏவுகணைகளும் இதுதான். நம்ம இதுல ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறது இதுதான். ஸோ இது ஏவுகணை அமைப்புகள். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சீனா இலங்கை மீது போர் தொடுத்துள்ளது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. இது ரெண்டுமே வந்து நடக்கல. இது ரெண்டுமே வந்து போர் வந்து தொடுக்கல. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி ஆன்சர் 1 மற்றும் 2 தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பன்னாட்டு சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு. பன்னாட்டு சங்கம் வந்து துவக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1920 நாளில் தான் பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்டிருக்கு. இது துவங்கத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்ரோ வில்சன். ஊட்ரோ வில்சன் அப்படின்றவர் யாரு அப்படின்னா அமெரிக்க அதிபர். ஓகேங்களா. இவரால் தான் இது வந்து கிரியேட் ஆனிச்சு. இவர் யாரு அப்படின்னா அமெரிக்க அதிபர். இவர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அமைதிக்காக. ஆப்ஷன் ஏ ஆன்சர்.
இந்த 1919லயே வந்து அதை வந்து துவக்கத்துக்கான இது எடுக்கிறாங்க, ஸ்டெப் எடுக்கிறாங்க. இது துவக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1920, தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1990. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஐசோதர்ம். ஐசோதர்ம் அப்படின்றது என்னன்னா சம வெப்பக்கோடு. ஓகேங்களா, இது வந்து புவியோட நிலப்பரப்புல வந்து மேப்ல நம்ம போடுற கோடு தான் இது. ஓகேங்களா, இப்போ எர்த் மேப்ல போடுற கோடு. ஐசோதர்ம் அப்படின்றது சம வெப்ப கோடு. ஐசோகெல் அப்படின்றது என்ன அப்படின்னா சம சூரிய வெளிச்ச கோடு. ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சம மலையளவு கோடு. ஓகேங்களா, இது வந்து நம்ம எர்த்தோட மேப்ல குறிக்கிற கோடுகள். ஓகேங்களா, அதோட பேர் தான் இது. ஸோ 1க்கு டி ஆன்சர், 2க்கு சி ஆன்சர், 3க்கு பி ஆன்சர், 4க்கு வந்து ஏ ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பரதநாட்டியம். ஸோ அந்தந்த ஸ்டேட்ல எது ஃபேமஸான டான்ஸ் அப்படின்றது தான் இது வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பரதநாட்டியம் வந்து நமக்கு தமிழ்நாடுல ஃபேமஸ். அண்ட் தென் பாங்க்ரா அப்படின்றது பஞ்சாப், குச்சிப்புடி அப்படின்றது ஆந்திரா, மணிப்புரி வந்து மணிப்பூரோட ஃபேமஸ் டான்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். So that's, thank you so much for watching. Bye and take care.